ஓகே, ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் வாயில வர பாட்காஸ்ட். ஸோ இன்றைக்கி இது வந்து ஆல்ரெடி நான் இன்ஸ்டா ஸ்டோரியில் போட்ட மாதிரி இது ஒரு போனஸ் எபிசோட் தான். லைக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃப்ரம் ஃபாலோவர்ஸு. அப்புறம் எங்களோட ஆல்ரெடி கலாச்சார காவலன்ஸில் பேசின மார்கபந்து கூட வந்து அவரோட ஃபீட்பேக் ஆஃப்டர் த எபிசோட் ஆஃப் கலாச்சார காவலன்ஸ். அண்ட் ஃபர்தராக என்ன பண்ணலாம், அவருக்கு நம்மக்கிட்ட ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கேட்பார். இது வந்து ஷார்ட் எபிசோடாக தான் இருக்கும் போனஸ்னால். ஸோ சீக்கிரம் முடிப்போம். ஸோ வெல்கம் மார்கபந்து. வணக்கம் வணக்கம் பிராலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள்? நல்லா இருக்கேன், செமையாக இருக்கேன். அப்புறம் நம்மளோட இது எப்படி போயின்னு இருக்கு? பாட்காஸ்ட் நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்போ தான் 5K பிளேஸ் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். சந்தோஷம், சூப்பர் சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு சரி, நீங்கள் அப்படியே லைன் இருங்க. நம்ம அடுத்து வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் நம்ம பேஜ் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி பார்த்துருவோம். சரிங்க பிராலி. ஸோ வந்து ஃபஸ்ட்டு லொல் டெட் மீம் எக்ஸ்டி அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா, நீங்கள் ட்ராகன் பால் சூப்பர் பிரானியா இல்லை ட்ராகன் பால் சி பிரானியா? நான் வெறும் ட்ராகன் பால் சி பிரானி தான் ப்ரோ. அப்புறம் விஜய் தேவரகொண்டா, ஹவ் டு ஜாயின் இன் யுவர் பாட்காஸ்ட் டு ஸ்பீக், யூ கைஸ் ராக்கிங், கீப் ஆன் கோயிங். ஓகே விஜய் தேவரகொண்டா, நீங்கள் ஏதாவது ஒரு டாபிக் கொண்டு வாங்க, நாங்கள் அப்படியே உங்களை ஆட் பண்ணி நம்ம அப்படியே கொலாப் பண்ணிடலாம் ஒரு எபிசோடில். அப்புறம் மந்தக்கோளாறு மார்னை கேட்டுக்கிறாரு, உங்கள் வாழ்க்கை பயணம் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, பிட்வீன் யுவர் பிக் ஃபேன். ஐ எம் யுவர் பிக் ஃபேன் தான் மார்னி. அவர் ஒன்றும் யாரும் இல்லை, நம்ம ரேண்டம் குடும்பத்தினர் தான். மார்னி இவன் தான் நான் என்றைக்கு எந்த கொஷின் பார்த்தாலும் ஏதாவது ஒரு கொஷின் கேட்டுருவான். ஸோ ரீசெண்டாக இப்போ வந்து கேட்டிருக்காரு வந்து த ரிபன் பாட்காஸ்ட். அவர் வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, உங்களுடைய பெஸ்ட்டு கொலாப் யார் கூட ஃப்ரம் ரிபன் பாட்காஸ்ட் ரிபன். என்னுடைய பெஸ்ட்டு கொலாப் யார் கூடனா, ஆனால் என்னோடய இதுலேயே பெஸ்ட்டு ரீச் ஆனது வந்து கிறிஸ் அண்ணன் கூட, டிக்டாக் கன்னிஸ் கிறிஸ்டோஃபர் அட்மின், அந்த அண்ணா கூட பண்ணதில் ஒயிட் ஆட் ஜூனியர் அந்த எபிசோட் தான் எங்களில் பெஸ்ட்டு ரீச்சு. அடுத்ததாக வந்து கேமிங் மேக்னஸ் தமிழ் கூட பண்ண எபிசோடு. அதுக்கடுத்த இதில் வந்து எங்கள் ஹோமி மார்கபந்து கூட பண்ண கலாச்சார காவலன்ஸ், அதுதான் வந்து பயங்கரமான ரீச் போனது என் இதுவில். ஸோ மார்கபந்து, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? நம்மளோட பாட்காஸ்ட்டை கேட்டுட்டு என்ன ஃபீட்பேக் வந்தது? பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா? எல்லாமே கலந்து தான் இருக்கும். அது எப்படி கன்சல்ட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம நினச்ச மாதிரி தான், எங்கள் ஃபாலோவர்ஸ் வந்து கண்டிப்பாக கலாச்சார காவலன்ஸாக இருக்கிற உங்களை வந்து பயங்கரமாக ஓட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி ஆனால் பெஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் திருப்பி நிறையா பண்ணுங்கள் இவங்க கூட, ஒன்று நிறையா அவங்களுக்கு புரிய வைங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதான் அதை நாங்கள் சீசன் 3லையும் கண்டினியூ பண்ணுவோம். வருவீங்களா? வருவோம், ஒரு கண்டிப்பாக வரும். ஆனால் வந்து என்னோடய ஸ்டாண்டு கரெக்டாக தான் சொல்லியிருப்பேன், எதுலேயும் வந்து தப்பாக சொல்லியிருக்க மாட்டேன்னு நம்புகிறேன். பார்க்கலாம் ஃபீட்பேக். எங்கள் ஸ்டாண்டு கரெக்டாக இருந்துச்சு, ஆனால் அந்த ஸ்டாண்டு கூட இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் புரிய வைக்கிறோம்ல. அது ஆல்வேஸ் வெல்கம் ஃபார் சஜஷன். அதுக்கப்புறமா ஃபைனலாக டிசைட் பண்ணுறது நம்ம தான் இருந்தாலும் சஜஷனை வெல்கம் பண்ணுறோம். அந்த வகையில் சந்தோஷம். மார்கபந்து வந்து கொஞ்சம் வந்து நம்ம ரேஷனலிஸ்ட் மாதிரியே எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் யோசிப்பார். நம்ம மிஸ்டர் கே மாதிரி வந்து நேரத்தில் தமாஷ் பண்ண மாட்டார். அவரும் மிஸ்டர் கே கொஞ்ச நாளில் மாறிடுவார். அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக யோசிப்பார் இதுக்கு மேலே. தான் திருந்துவாங்கன்னு இருக்கல, அவங்களுக்கான ஃபேஸ் வரும். அந்த ஃபேஸ்லாம் அவங்க எல்லாம் திருந்திடுவாங்க. எது உண்மை என்பது அவங்களுக்கே புரிய வரும். ஸோ ரொம்ப போர் அடிக்காமல் அடுத்து நம்ம அதான் இதுக்கப்புறம் வரப்போகிற சீசன்ஸ்லாம் நாங்கள் பேசுவோம். ப்ளஸ் வந்து சரி, சும்மா வந்ததுக்கு நீங்களும் வந்திருக்கீங்க கலாச்சார காவலன், ஏதாவது ஒரு டாபிக் சொல்லுங்கள், அதை ஒரு 5 நிமிஷத்துக்கு பேசுவோம். உங்களோட கருத்து என் கருத்து சொல்லிட்டு முடிப்போம். எந்த மாதிரி டாபிக் கேட்குறீங்க? இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி பேசலாமா? ரொம்ப கலாச்சாரமே அது சார்ந்தே இருக்குது. சரி, நம்ம கொரோனாவை கூட எடுத்துக்கலாம். கொரோனா சரி சொல்லுங்கள். அதில் நிறைய அரசியல் நடக்குது. பெட்டுலேருந்து ஆக்சிஜன்லேருந்து எல்லாமே கேர்லெஸ்ஸாகவும் இருக்கிறாங்க. நம்ம சங்கீஸ்லாம் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானுங்க. எல்லாத்துக்குமே தாமரைன்றானுங்க. அது ப்ரிகாஷனாக கொஞ்சம் இன்னும் நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தா நல்லா வந்திருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். செகண்ட் வேவ்க்கு கேல்குலேஷன் தப்பாயிடுச்சோ அப்படின்னு தோணுது.
எலெக்ஷன் கமிஷனும் சரியாக அட்வைஸ் பண்ணல. அதுதான் ஒரு குற்றச்சாட்டாகவும் இருக்குது, கோர்ட்டோட குற்றச்சாட்டம். அதெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் இப்போ அந்தளவுக்கு டெட் ரேட் இருந்திருக்காது, ஜனங்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க, ஆக்சிஜனும் அந்தளவுக்கு தேவை இருந்திருக்காது. இந்த தடவை ரொம்ப அஃபெக்ட் ஆகிறோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். இதோட வேணால் டிபேட் பண்ணலாம். சரி இல்லை இல்லை, இப்போ ஆல்ரெடி மக்களே வந்து டிவியில் கொரோனா, சோஷியல் மீடியாவில் கொரோனா, வெளியே போனால் கொரோனா, உள்ளே வந்தால் கொரோனான்னு போயிட்டு இருக்காங்க. இங்கே வேறு கொரோனா. வாழ்க்கையே கொரோனாவில் ஓடிடும் பொழுது, வருஷமே ஓடிடுச்சு, 2 வருஷத்துக்கு மேலே ஓடுது, எப்போ தான் முடியும்னு தெரில. சரி, ஆனால் கொரோனாலாம் வேணாம். சரி, நம்ம ஸ்டாலின் கொடுத்த 4 திட்டங்கள், அந்த திட்டங்கள் எப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா, பிடிச்சிருக்கா, நல்ல திட்டம் நினைக்கிறீங்களா? வரவேற்கக்கூடிய திட்டங்கள் 4 விதமான திட்டங்கள், 4மே எல்லாருக்குமே பலனளிக்கக்கூடிய திட்டங்கள் தான். முக்கியமாக பெண்களுக்கு இலவசமான பஸ் பாஸு அவங்களுக்கான, நிஜமாலே அது சிட்டியில் இருக்கிறத இன்னும் ரூரலுக்கும் மாற்றணும். அவங்க 2 சைடும் ஃபுல்லாக பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ரூரல்லையும் இருக்குது, நம்ம ஊர்லேயும் இருக்குது. நகரப்புறங்கள் மட்டும்தான் நான் சொல்கிறது. கிராமப்புறங்களுக்கும் பெண்கள் ஸ்மால் பஸ், மினி பஸ்ஸஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுலேயும் வந்து அவங்க கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுத்தாங்கன்னா எல்லாம் ஆல் டுகெதர் எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா உமன்களுக்குமே ஃப்ரீ அப்படின்னு பண்ணாங்க. எல்லா ஸ்டேட்னா அது நம்ம ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் அதை பண்ணிடுவாரு. ஃபஸ்ட்டு இங்கே நகர்ப்புறத்துக்கு ஸ்டார்ட் தான், நகர்ப்புறத்துக்கு நல்லபடியாக போச்சுன்னா கிராமப்புறத்துக்கும் போய் சேரும். நல்ல பெனிஃபிட் தரும். அது எக்கனாமிக் க்ரோத்துக்கும் அது கண்டிப்பாக பெரிய ஒரு இம்பேக்டாக இருக்கும். அதே மாதிரி ஆனால் இது என்ன இம்பேக்ட்னா வந்து எல்லாருக்கும் இருக்க டவுட் தான், எப்படி இவங்களை மட்டும் ஃப்ரீயாக விட்டா எங்கேருந்து வந்து நிதி வரும்னு. அது வந்து அவர் கணக்கு தான் தெரியும், அது நமக்கு அரசியல் கணக்குன்னு இல்லை. ஃப்ரீயாக விட்டால் அவங்களுக்கான பொருளாதார தேவைகள் அவங்களே பார்த்துப்பாங்க, அவங்களோட தேவையற்ற செலவு, இந்த பஸ் காசெல்லாம் மிச்சமாகுது, அது மூலயமா அவங்களோட சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது குடும்பத்தோட செலவு கண்ட்ரோல் ஆகும். ஓகே அது இப்போது அந்த பயண சீட்டு மூலிமா அவங்க போயிட்டு வேலை செஞ்சு அந்த பயண சீட்டை சேர்த்து வச்சு அதை வந்து அவங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கி அதுக்கு டேக்ஸ் வந்து அந்த டேக்ஸ் மூலிமா வந்து பொருளாதார வருமானமும் வரும், வரியும் வருது, அவங்களோட லைஃப் ஸ்டைலும் இன்க்ரீஸ் ஆகுது. அது இலவசம்ன்றது கண்மூடித்தனமாக எல்லாமே இலவசமாக இல்லாமல் இந்த மாதிரி அறிவுபூர்வமான திட்டங்களாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க 2 திராவிட கட்சிகளுமே. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை பார்த்து பல ஸ்டேட்டில் பண்ணியிருக்காங்க, அது நம்ம பெருமைப்பட்டுக்கணும். இதை இன்னும் முன்னோடியாக நம்ம நிறையா பண்ணணும். நம்ம எப்படி இப்போது மருத்துவத்தில் முன்னோடியாக இருக்கிறோமோ இந்தியாவிலேயே, அதே மாதிரி மற்ற விஷயங்களும் எல்லாமே முன்னோடி தான். இன்னும் நம்ம வேகமாக பண்ணணும். அதான் ரீசெண்டாக இப்போ இந்த ஆக்சிஜன் மேட்டரில் கூட நம்ம தமிழ்நாடுக்கு தேவையான ஆக்சிஜன் நம்ம ஊரில் இருக்குது. அதனால தான் அந்த ஸ்டெர்லைட் ஆலையிலேருந்து வர ஆக்சிஜனை தமிழ்நாட்டுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு பிஎம் ஏமாற்றி பிடுங்கிறாரு. அது இல்லாமல் மற்ற ஸ்டேட்டுக்கும் கொடுக்குறாங்க. வரவேற்கத்தக்கது தான், நம்மளுக்கு எல்லாருமே வேணும் தான். நம்மளோட தேவையை பூர்த்தி அடைகிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்றவங்களுக்கு கொடுக்குறதுல ஆட்சேபனை இல்லை. தனக்கு மிஞ்சிய தானமும் தரும், அதை கரெக்டாக பண்ணால் போகணும். அதே தான். ஸோ ஆக இதேபோல் 5 ஆண்டுகளும் சிறப்பாக செயல்பட்டால் அடுத்த 5 ஆண்டுகள் மற்றொரு 5 ஆண்டுகள் ஸ்டாலினே தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாம் என்று கணிக்கப்படுகிறது, எதிர்பார்க்கப்படுகிறது. எனக்கு என்னமோ அதான் இந்த 10 வருஷம் காலம் ஆட்சியில் நடந்தால, ஸோ இந்த ஆட்சி காலம் வந்து அவங்களோட நிறைய திட்டங்கள், நல்ல திட்டங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னவோ ஆந்திரா ஜெகன்மோகன் ரெட்டி அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து அவரும் இப்போ நல்லது தான் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஸ்டேட்டில் பண்ணுற மாதிரி இவரும் நல்ல நேம் வாங்கணும்னு பண்ணுறாரு போல். எனிவே நல்லது நடந்தால் சந்தோஷம், அது யார் பண்ணால் என்ன. சரி, ஓகே. ஸோ அதான், சரி இதை முடிச்சுப்போம் இது போனஸ் எபிசோடு. அந்த தமாஸுக்கு மிஸ்டர் கே சால் குட்மனோட ஆனால் நம்ம 3rd சீசன் நமக்கு பிரேக் கிடையாது, நெக்ஸ்ட் வீக்கே 3rd சீசனும் வந்துடும். ஸோ டோன்ட் வரி, சால் குட்மனோட ஃபஸ்ட் எபிசோடு பிளான் பண்ணியிருக்கோம். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுன்ற டாப்பிக்னே பேச போகிறோம். முடிஞ்சால் மார்கபந்துவும் ஃப்ரீயாக இருந்தாலும் அவரையும் கூப்பிட்டு அந்த டாப்பிக்கை செழுமைப்படுத்தி முடிப்போம். முடிந்த அளவுக்கு ஒத்துழைப்பேன். அதுக்கு நீங்களும் அருமையான ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அது எங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு மோட்டிவேஷன் தரும், இன்னும் வேகமாக பண்ணுறது. சரி அத்துடன் நாம் விடைபெறுவோம். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் பிராலி. மார்கபந்துவும் இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் பிராலி, நன்றி. போனஸ் எபிசோடு கேட்க வந்தவனுக்கும் நன்றி. அதான் இது போனஸ் எபிசோடுன்ற அனௌன்ஸ்மெண்ட் எபிசோட் மாதிரி தான். சீசன் 3 ஃபுல்லாக நிறைய கெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம்.
ரேண்டம் குடும்பத்தினரையே வந்து கெஸ்ட்டாக நான் கூப்பிட்டு பல எபிசோட்ஸ் பேச போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் லிசன் டு வாயில வர பாட்காஸ்ட். பை.